ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் போடும்போது, அதாவது பேட்டருக்கு உள்ளுக்குள்ள திருப்பக்கூடிய பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும், ரைட் ஹேண்டருக்கு வந்து சைமன் ஆர்மர் போடும்போதும் நம்ம வந்து பார்த்தோம். ஈவன் கேஎல் ராகுல், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேஎல் ராகுல் முதற்கொண்டு ஆஃப் ஸ்டம்ப் கார்டே எடுக்கல. நீங்க வந்து ஆஃப் பிரேக் பவுலருங்கும் போது ஆஃப் சைடை நீங்க ஒட்டு மொத்தமாவே உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ எங்கேருந்து வேணாலும் உள்ள திருப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் டேர்ன் கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து லெக் ஸ்டெம்போட நீங்கள் உங்களோட பாடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா பால் வந்து டேர்ன் ஆனாலும் உங்களுக்கு வெளியில தான் போகும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் லெக் ஸ்டெம்ப் கார்டோ மிடில் அண்ட் லெக் ஸ்டெம்ப் கார்டோ நீங்கள் எடுத்து நிற்கும் போது லெக் சைடோட ஒயிட் லைன் வரைக்குமே உங்கள் பாடி கவர் பண்ணியிருக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ஒரு உள்ளுக்குள்ள திருப்பக்கூடிய பாலை கவர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பால் ஆடினாலே போதும். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பவுலருக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்த வந்து நீங்கள் நிறையா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது ஆஃப் ஸ்டெம்ப் கார்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா பவுலருக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து குறைவான பிளேஸ் கிடைக்கும். மிடில் அண்ட் லெக் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னுமே அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த டேர்ன் ஒன்றுமே எஃபெக்டிவாக இருந்தது. மேபி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராகுல் வந்து ஆஃப் ஸ்டெம்ப் கார்டு எடுத்து நின்றுந்தார் அப்படின்னா பால் திரும்பும்போது அவர் லைன் ஆஃப் த பாலுக்கு வந்திருப்பார் ஆல்மோஸ்ட். பட் அவர் மிடில் அண்ட் லெக்ல நின்றதுனால காலை போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் வரைக்கும் வரும்போது பேட் கேப் வந்துட்டு ரொம்ப பெருசாயிருது. அந்த டேர்னில் வந்து அவருக்கு 3 ஸ்டெம்பையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது.